சாதாரண கட்சி 11 உள்ளூராட்சி சபையில் ஆட்சி எங்களோட கையில் இருக்கு. எங்களோட கட்சியில் மட்டும் 27 பெண்கள் இருக்கிறாங்க. பிராதேச சபா மந்திரிமா கட்டாயமா இந்த முறை 28வது மந்திரியா அதுவும் கொழும்பு மாநகர சபை முதலாவது ஒரு பொன்மணி போற ஒரு சாத்தியம் ஒன்று முஸ்லிம் காங்கிரஸ் ஊடாக உருவாக வேண்டும் என்றதுக்கான ஒரு ஆரம்ப முயற்சியாக இந்த முதலாவது கூட்டத்தையே நாங்கள் இந்த மசங்கஸ் வீதிய இந்த தொகுதியில் நாங்கள் நடத்துறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு ஞாபகம் இருக்குது 2012ஆம் ஆண்டு கடைசியாக நாங்கள் மர சின்னத்தில் கேட்டோம் மாகாண சபைக்கு. அர்ஷத் 2014 அர்ஷத் நிசாமுதீனை மாகாண சபைக்கு அனுப்புறதுக்கு இந்த ஆட்டுப்பட்டியில் தான் மீட்டிங் ஒன்று நடத்தும். பெரிய மீட்டிங். அப்போ அந்த கேண்டிடேட் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த மட்டும் நாங்கள் நடத்துகிற நேரம் எங்களுக்கு அந்த அந்த எலெக்ஷனில் 20,000 சொச்சம் வாக்கு கிடைச்சி. மாஷா அல்லாஹ். அதில் எங்களுக்கு கிடைச்ச மாகாண சபை ஆசனம், அதில் இவர் செஞ்ச சேவையில் இந்த ஹமீத் அல் ஹுசைனில் இருந்து இல்லை உள்ள சுற்றி வர எல்லா ஸ்கூலில் கேட்டாங்க. ஒரு ஸ்கூலுக்கும் வேலை செய்யாமல் நிறைய வேலை செஞ்சிருக்கிற ஒரு தலைவரை தான் நாங்கள் எங்கள்கிட்ட கண்டாயம் நாக்கியா போட்டோம். மாஷா அல்லாஹ். சும்மா நேற்று முன்னாடி முளைச்ச காளான்கள் இல்லை. அது மட்டும் இல்லை, எங்களோட ஜோராவோட சண்டைக்கு வர இப்போ போட்டிக்கு நிற்கிற ஆளும் எங்கட கட்சியில் வந்த ஆள். பேரை சொல்ல மாட்டேன். என்ன கோவிச்சு கூட அவரை நானும் மீண்டும் அறிவில கண்டேன். அவர் தான் எனக்கு வழியை காட்டி நடந்தாங்கிறாரு. அவர் கூட்டாளிமா இருக்கான். அவரும் கூட்டாளி தான். இப்போ கிட்டத்துல வந்து பார்த்து பேசிக்காரு. எல்லாம் நல்லம், எல்லாரும் இருக்கணும், எல்லாம் போகணும். ஆனால் ஒரு முஸ்லீம் பெண்மணி போகிறது எல்லாத்தையும் விட முக்கியம். எஸ். ஏன்னா எங்களோட கட்சிக்கு இப்போ பெண்களை நாங்கள் அரசியலுக்கு கொண்டு வந்து நாங்கள் அவங்கள இதுக்கு பழக்க வேண்டும். ஏன்னா சிலவங்க சொல்லுவாங்க பொம்பளைகளுக்கு இதெல்லாம் சரி வராது. ஆனால் சட்டத்தின்படி பொம்பளைகளும் கட்டாயம் 25% வெல்ற பார்ட்டி சீட் கொடுத்தே ஆகணும். எங்களுக்கு ஒரு 10 சீட் கிடைக்குன்னு வைங்களே, அதுல 3 பேரால நாங்கள் பொம்பளைகள் போட வரது. அப்ப இவன் சும்மாலே உள்ளுக்கு போய்த்தாச்சு. அதனால நீங்க எல்லாரும் கொஞ்சம் எவ்வளோ ஓட்டை கூட கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு பெண்கள் இன்றைக்கு முஸ்லீம் காங்கிரஸ் ஊடாக மாநகர சபையில் சும்மா இல்லை அவன் இருக்கிறான். அப்படிதான் எல்லாரும் டான்ஸ் படும் சொல்ல தெரியா. டிக்கெட் விழுந்தா இனி எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புண்டு. உங்களோட பிரதேசத்தில் உங்களுக்கு சேவை செஞ்சு உங்களோட இருந்து உங்களோட ஒருவராக இருக்கிறவரால் நீங்கள் மாநகர சபைக்கு அனுப்புறது அதுவும் முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பெருமை. நாங்கள் கொழும்பு மாநகரத்தில் ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு முதல் முறையாக முஸ்லீம் காங்கிரஸில் ஒரு பெண் உறுப்பினரை நாங்கள் மாநகர சபைக்கு அனுப்புவோம். நாங்கள் என்ன போன 2-3 தேர்தலில் பெரிய பிள்ளைன்னு விட்டுட்டோம். நாங்கள் இந்த பெரிய கட்சிகளில் போய்த்து கொண்டு அவங்களோட கிடைக்கிற இடத்த எடுத்து அதில் ஒரு 4-5 சீட்டை போட்டுட்டு நாங்கள் ஒரு மாதிரி ஒழுக்கு போனோம். ஆனால் எங்கிட்ட அனஸ் மந்திரிக்குமா அர்ஷத் நிசாம் இவங்க எல்லாம் எதிர்ப்பு. சார் நாங்கள் தனியாக கேட்கணும். நாங்கள் இனி இருந்த அரசாங்கத்தில் கோச்சு கொள்ளையிலாதே பிரைம் மினிஸ்டர் எங்கிட்ட நான் மினிஸ்டராக இருக்கிறேன். அதுக்கு பிறகு அவங்க சரியான ப்ரெஷர். அதுக்காண்டி தான் சேர்ந்து கேட்டது. ஆனால் நாங்கள் சேர்ந்து கேட்டோம். தனியாக கேட்ட மனோ கணேசனுக்கு 10 சீட், எங்களுக்கு 4 சீட் தான் தந்தால் 4 நாங்கள் வேண்டிட்டோம். 4 கிடைச்சிச்சு. ஆனால் அது வேலை இல்லை. அவன் 10 எடுத்துகிட்டு போய்த்தானே தனியாக. இந்த முறை இன்ஷா அல்லாஹ் 10 இல்லை 12 நாளே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஏன்னா மனோ கணேசனுக்கு அதில் போய் குந்திக்கிறான். அவர் அதில் குந்தினா நாங்கள் வெளியே வந்தாச்சு. அன்றைக்கி மனோ ஒரு சின்ன மஜான் தேங்க்யூ வெரி மச். இப்போ நாங்கள் தனியாக கேட்குறோம். இப்போ நீ உனக்கு ஒரே கிடைக்கும், எங்களுக்கு கூட கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வாய்ப்பு எங்களுக்கு
இந்த முறை மிச்சம் சிறப்பாக கிடைக்கும்போது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். மற்றது எங்களோட ஷம்ஸ் ஃபாரூக் பேசக்குள்ள எங்களோட புதிய என்பிபி கட்சி இந்த ஆட்சியிலேக்கு கொஞ்சம் அங்காலைங்கால சொன்னார். மன்னாரில் பேசிக்கிறார் ஜனாதிபதி. ජනාධිපතිතුමා මන්නාරමට ගිහිල්ලා මන්නාරමේ නගර සභාවේ අපේක්ෂකයන් පිරිස